கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் நாம பரவச பேச்சை குறித்து நாம் தியானித்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக பரவச பேச்சு குறித்து மக்கள் மத்தியிலும் நம்முடைய மனதிலும் இருக்கிற ஒரு சில சந்தேகங்களை நிவர்த்தி செய்யலான் இருக்கிறேன். ஏன்னா சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இல்லையா? நம்ம மனதுல ஒரு சில குழப்பங்கள், கன்ஃபியூஷன் இருக்கும்போது கடவுளுடைய வல்லமை முழுமையாக வெளிப்பட முடியாது. அதனால இன்னைக்கு ஒரு சில கேள்விகள், நமக்குள்ள இருக்கிற கேள்விகளை இது நாம் கிளியர் பண்ணலாம் இறை வார்த்தையின் அடிப்படையில். நம்மளுக்கு சில நேரத்துல ஒரு சிலரை பார்க்கும்போது தோணும், உண்மையிலே இவங்க அந்நிய பாஷையில பேசுறாங்களா, இல்ல இவங்கள முதல்ல அந்நிய பாஷைன்றது உண்மையா இல்லையா? உண்மையிலே அந்நிய பாஷைன்னு ஒண்ணு இருக்கா? பரவச பேச்சுன்னு ஒண்ணு இருக்குதா? இதுல நான் கேட்கிற கேள்வி முக்காவாசி எனக்குள்ள வந்த டவுட் தான். ஒரு காலத்துல நான் நினைச்சிருக்கேன், அந்நிய பாஷைன்னு ஒண்ணு இருக்குதா, இல்ல இவங்களே சும்மா பேசுறாங்களா, இல்ல சும்மா ஆக்ட் பண்றாங்களா? இப்பெல்லாம் எனக்கு பல சந்தேகங்கள் தொடக்கத்தில் வந்தது உண்டு. ஸோ உங்களை ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம், நான் எல்லாருக்கும் வந்திருக்குன்னு சொல்ல வரல. பட் நம்மளுக்கு விவிலியத்தின் அடிப்படையில் பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனம். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறை வாக்குரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ பரவச பேச்சு என்பது ஒரு பரிசுத்தாவின் கொடைகளில் ஒன்று. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பைபிள் மிக தெளிவா சொல்லுது. புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த நூல்ல சொல்றாரு, பரிசுத்தாவி பரவச பேச்சு என்பது பரிசுத்தாவி கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு கொடை. ஓகே, எனக்கு அதுல டவுட் கிடையாது. ஆனா நம்ம பேசுறது உண்மையிலே பரவச பேச்சு தானா இல்லையா, இப்படி ஒரு டவுட் வரலாம். சிலருக்கு பரவச பேச்சு என்று நம்ம தமிழ்ல மொழிபெயர்ச்சதுனால நம்ம ஒரு பரவச நிலையை அடைந்தால்தான் இதை பேச முடியுமான்னு ஒரு டவுட் இருக்கு. நான் எனக்கு கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நம்ம ஆவியில் ஆட்கொள்ளப்பட்டு பரவச நிலைமையில போனாதான் இதை பேச முடியும். சும்மா பேசுறதெல்லாம் பரவச பேச்சு கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதாவது இங்கிலீஷ்ல வந்து எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க இல்லையா? when you go into ecstasy where you don't know what is happening around you, அப்போதான் இந்த பேச்சு பேச முடியும் அப்படின்னு ஒரு சில எண்ணங்கள் வரலாம். ஆனா தமிழ்லயே அந்த மாதிரி மொழிபெயர்த்தாங்க எனக்கு தெரியல. பட் இங்கிலீஷ்ல ஜஸ்ட் டங்ஸ்ன்னு தான் இருக்குது. அப்ப நம்ம கம்ப்ளீட் எக்ஸ்டசி போன அப்புறம் தான் இதை பேச முடியும்னு அவசியம் கிடையாது. நம்ம உண்மையிலே முழுவதுமாக பரவச நிலை அடைந்தால்தான் அதை பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆவியானவர் நம்முடைய ஸ்பிரிட்ல தான் இருக்கிறார் இல்லையா? நம்முடைய ஆவியில தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உந்துதல் கொடுக்கும்போது நம்ம இதை ஈஸியா பேச முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு இது அந்நிய பாஷை பேசுறத பார்க்கும்போது, முதல்லலாம் நான் வந்து இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடங்கும்போது ஒரு சிலர் பேசும்போது இன்னும் குடியார மாதிரி வளர்றாங்கன்ற மாதிரி தான் எனக்கு பட்டுது. என்னடா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறேன். மனசுல நம்ம மனசுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சந்தேகங்கள் வரலாம். நான் என்னுடைய மனசுல வந்து சந்தேகத்தை தான் சொல்றேன். என்கிட்ட ஒரு சிலர் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இது என்ன குடியாரங்க மாதிரி பேசுறீங்க, இது நம்ம சபைக்கு முரண்பாடானது. பல முறை என்கிட்ட நிறைய பேர் ஆர்கியூ பண்ணிருக்காங்க. நாங்க துபாயில இருக்கும்போது அன்பியத்துக்கு போகும்போது, குறிப்பாக நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு இதுல நிறைய குழப்பம் உண்டு. ஒரு முறை ஒரு அன்பியத்துல 2 பேர் சர்ச்ல ஒரு ஆக்டிவ் மெம்பர்ஸ், அவங்களால இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்க சொன்னது, நீங்களாம் சும்மா பேசுறீங்க, இது வந்து குடிச்சிட்டு பேசுற மாதிரி வளர்றீங்க, இது உண்மையான பரவச பேச்சு அல்ல. அப்போ திருத்தூதர் பணி 2வது அதிகாரம், எல்லாத்துக்கும் பைபிள்ல இருந்து நம்ம ஆன்சர் பார்க்கலாம். திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 12, 13வது வசனங்கள். 12ஆ 3ஆ? திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் இல்லையம்மா? சரி, ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். இல்ல 12, 13. திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 12, 13. தூய எல்லோரும் அழைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் கேட்டவாறு மனம் குழம்பி நின்றனர். இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். முதல்ல பெந்தகோஸ்து அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டு திருத்துவர்கள் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது, பரவச பேச்சில் பேசும் பொழுது மற்றவங்க என்ன சொன்னாங்க? இவங்க இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். அப்போ
பரவச பேச்சு பேசும்போது இதை பற்றி ஒரு ஐடியா இல்லாம பாக்குறவங்களுக்கு எப்படி தோணும்? ஏதோ குடிகாரம் வளர்ற மாதிரி தோணுது இல்லையா? அப்ப நம்மளை பத்தி குடிகாரம் வளர்ற மாதிரி யாராவது ஒருத்தர் தோணுதுன்னு சொன்னா நம்ம ஒண்ணும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? அதை பற்றி சரியாக தெரியாதவர்களுக்கு அப்படிதான் தோணும். ஆனா அதை அனுபவிப்பவர்களுக்கு அதனுடைய உண்மையான வல்லமை என்ன, அதனுடைய நன்மை என்னன்னு புரியும். பிரைஸ் தி லார்ட். இதை நான் ஒரு அன்பியத்துல ரொம்ப நேரம் ஒரு 2 பேர் பயங்கரமா ஆர்கியூ பண்ணாங்க, இது தவறு என்று. இது நம்ம சபையை சார்ந்தது இல்லை. இதுல சபை இப்ப நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இது கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொண்டது திருச்சபைக்கு முரண்பானது ஒன்று கிடையாது. இறை வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுது, பரிசுத்தாவியுடைய கொடைகளில் ஒன்று. பிரைஸ் தி லார்ட். அப்ப நானும் எவ்வளவு அவர்கிட்ட சொல்லி பார்க்கும்போது அவரு அந்த சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அதுல ஆர்கியூ பண்ண ஒரு சகோதரருடைய மனைவி கேட்டாங்க, அவருடைய கணவனை பார்த்து. அவர் குடிக்கக்கூடிய, அதாவது மது அருந்தக்கூடிய ஒருவர். அவர் கேட்டார், அவங்க கேட்டாங்க, நீ விஸ்கி குடிக்கும் போது அது டேஸ்டா இருக்கா, நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அவங்க மனைவி கணவனை பார்த்து கேட்டாங்க, நீ விஸ்கி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு குடிக்கிற, உனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றேன், அது டேஸ்ட் எனக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரிதான் இதுவும், நீ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்கியூ பண்ண அப்படின்னாங்க. அதோட அவர் குவைட் ஆயிட்டார். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்துல நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு வேறு மாதிரி தெரியும். ஆனா நாம் அதை பேசும் பொழுது அதனுடைய அனுபவம் என்ன என்பதை உணரும் பொழுது அது நமக்கு மிக பயனுள்ளதாக அமையும். பிரைஸ் தி லார்ட். அதனால வெளியில இருந்து கிண்டல் பண்றதுக்கு பதிலா இறை வார்த்தை தெளிவா சொல்லுது, இப்படி ஒரு கொடை கடவுள் கொடுக்கிறார். எஸ்ஐயா 28:11 ஆண்டவர் சொல்றாரு, குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் மக்களுக்கு பாடம் கற்பிப்பார் என்று. அதனால அந்த பேச்சு வெளியில இருந்து பாக்குறதுக்கு வளர்ற மாதிரிதான் தெரியும். ஆனால் கடவுள் அப்படித்தான் ஒரு பாஷையை கொடுக்கிறார். ஏன் இந்த மாதிரி ஒரு பாஷையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல புனித சின்னப்பர் சொல்றார், நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள். இப்போ உலகப்பூர்வமான மக்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவம் இல்லாதவர்கள் அதை பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க? இவனால குடிச்சிட்டு வளர்ற மாதிரி வளர்றாங்க, லூஸ் மாதிரி பேசுறாங்க, நம்மளுக்கு பார்த்து நம்மள சொல்றாங்க. ஆனா புனித சின்னப்பர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் பொருட்டு நாங்கள் மடையர்கள். உண்மையிலே ஃபர்ஸ்ட் பேசும்போது நம்மளுக்கு அப்படிதான் தோணும். ஏன்னா பரவச பற்றி பேசும்போது உங்கள் சிந்தனைக்கு அங்கு வேலை இல்லை. ஆவியானவர் உங்களை நாக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாரு, உங்களுடைய சிந்தனைக்கு அங்கு வேலை இல்லை. பைபிள் அப்படிதான் சொல்லுது. நம்ம கொஞ்சம் போக அதுல டீப்பா பார்க்கலாம். அப்ப நம்மளுடைய மூளைக்கு அங்க வேலை கிடையாது. நீங்க வேற ஒரு வேலை செஞ்சுட்டு கூட நீங்க அந்நிய பாஷையில பேச முடியும். புரியுதுங்களா? நீங்க ஒரு ஆபீஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட அந்நிய பாஷையில பேச முடியும். நம்ம தஞ்சாவூர்ல இருக்கிற ரோசி சிஸ்டர் அவங்களை கேட்கும்போது அவங்க 24 ஹவர்ஸ் அந்நிய பாஷையில பேசிதான் இருக்கிறாங்க. என்ன வேலை செஞ்சாலும் அவங்க உள்ளுக்குள்ள அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா அது சிந்தனைக்கு வேலை கிடையாது. உங்களுடைய நாக்கு மட்டும் வேலை. நாக்கு இல்லாம மனசுல கூட பேச முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புனித பியோ எடுத்து பார்த்தோம்னா அவர் 24 ஹவர்ஸ் ரோசரி சொல்லிட்டே இருந்தார். ஒரு நாளைக்கு 30-34 ஜெபமாலை சொல்வார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் சொல்லுகிறது. எப்படி 34 ஜெபமாலை சொல்ல முடியும்? ஒரு ஜெபமாலை 20 நிமிஷம் வச்சா கூட எவ்வளவு நேரம் ஆகி போகுது. அப்ப அவங்க முழிச்சிருக்கிற நேரம் ஃபுல்லா ஜெபமாலை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த டைமிங் பார்க்கும்போது. அவருடைய மனதில் ஒரு சேனல்ல ஜெபமாலை சொல்ல முடியுது, மற்ற வேலைகளையும் அவரால் செய்ய முடியுது. மல்டி டாஸ்கிங் ஆவியானவர் அந்த ஒரு கிஃப்டை கொடுப்பார். அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணும்போது நம்முடைய வேலைகளை செய்து கொண்டே அந்நிய பாஷையில மனசுல துதிக்கவும் முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவுக்காக நம்ம மற்றவர்களை மடையர்கள்னு சொல்லும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும் நம்மளுக்கே. அந்த கிளாரிட்டிக்காக நம்ம இந்த கிளாஸே எடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்நிய பாஷை இப்பொழுது 2 வகையில ஆப்ரேட் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது மிக மிக அவசியம். ஏன்னா இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய குழப்பம் எல்லாம் தீர்ந்துடும். அந்நிய பாஷை 2 வகையில் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஒன்று, நம்ம 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பல்வகை பரவச பேச்சு கொடுக்கிறார். அதிலே நம்ம தொடர்ந்து படிக்கும்போது ஆவியானவர் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு சிலருக்கு அந்த கொடைகளை பகிர்ந்து அளிக்கிறார்ன்னு இருக்குது. அப்ப இதை டிசிஷன் மேக்கர் யாரு? ஹோலி ஸ்பிரிட் தான். ஆவியானவர் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு டிசைட் பண்றாரோ அதை கொடுக்கிறார். இதை நம்ம ஃபைட் பண்ணி வாங்க முடியாது.
நம்ம கேட்கலாம், ஆர்வத்தோடு கேட்கலாம். விசுவாசத்தோட கேட்கும்போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் வேத வசனம் சொல்கிறது. அப்ப நம்ம விசுவாசத்தோட கேட்கும்போது ஆவியானவர் கொடுப்பார். கொடுக்கிறதும் கொடுக்காதும் அவர் கையில இருக்குது. நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய ஆவிக்குரிய மனநிலை, நம்மளுடைய காலிங் இதெல்லாம் பொறுத்து கூட இருக்குது. எதனால ஆவியானவர் ஒரு சிலருக்கு எல்லா கொடையும் கொடுக்கிறார், ஒரு சிலருக்கு ஒரு கொடையை கொடுக்கிறார், ஒரு சிலருக்கு எந்த கொடையும் கொடுக்கறதுக்கு லேட் பண்றாருன்னு நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. அது கடவுளுடைய விருப்பம். எப்படி கொடுப்பார்ன்றதுக்கு பல விதமான வியாக்கியானங்கள் மக்கள் சொல்றாங்க. பட் 100% இப்படிதான் கொடுப்பாருன்னு ஆண்டவருடைய உள்ளத்தை நம்ம கரெக்டா சொல்ல முடியாது இல்லையா? அப்போ ஒன்று பரிசுத்தாவின் கொடையாக அந்நிய பாஷையை நாம் பெற்றுக்கொள்வது. இது பரிசுத்தாவி கையில தான் இருக்குது. நம்ம ஜெபிக்கலாம், விசுவாசத்தோட ஜெபிக்கும்போது கொடுப்பார்னு நம்ம நம்பிக்கையோட பண்ணலாம். ஆனா எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னும் போது ஒரு கேள்விக்குறி வருகிறது. எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? ஓகே, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 30வது வசனம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 30வது வசனம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 30வது வசனம். எல்லாருமே பிணித்திருக்கும் அருட்கொடையை பெற்றவர்களா? எல்லோருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா? எல்லோருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. வேதம் என்ன சொல்லுது? எல்லோரும் பரவச பேச்சு பேசுறது கிடையாதுன்னு சொல்லுது. புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்துல அந்த ஆதி திருச்சபையிலே எல்லோரும் பரவச பேச்சு பேசவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சபையில ஒரு சிலர் பரவச பேச்சு பேசலன்னா அதுக்காக அவங்க பரிசுத்த ஆவியில அவங்கள ஆவியில பிறக்கல, இன்னும் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரலன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சிலர் பரிசுத்த ஆவியுடைய இந்த அந்நிய பாஷை அல்லது பரவச பேச்சை அவருடைய முக்கியத்துவத்தை சொல்லும் போது என்ன சொல்றாங்க? நீங்க கட்டாயம் பரவச பேச்சு பேசணும், பேசலாம், நீங்க ஆவிக்குள்ள பிறக்கலன்றாங்க. அதுவும் சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. வசனம் என்ன சொல்லுது? எல்லோரும் அந்நிய பாஷை நீங்க பேசல. புனித சின்னப்பர் இருந்த அதே சபையில கூட எல்லோரும் அந்நிய பாஷை பேசல. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். நம்ம முடிவுக்கு வர வேண்டாம். நம்ம 2 மெத்தடையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ பரிசுத்தாவியினர் அந்நிய பாஷை கொடைகளை கொடுக்கும்போது எல்லோருக்கும் கொடுத்தாருன்னா எல்லோருக்கும் கொடுத்தாருன்னு பைபிள்ல கிடையாது. அப்போஸ்தலர்கள் இருந்த காலத்துல கூட எல்லோரும் அந்நிய பாஷையில் பேசவில்லை. நிறைய பேர் பேசினாங்க, ஒரு சிலர் பேசாம இருந்தாங்க. கிளியோ? இப்போ இன்னொரு வகையில் அந்நிய பாஷையை நாம் ஆக்டிவேட் பண்ண முடியும் இல்லையா? மார்க் 16வது அதிகாரம் 17 வசனம். மார்க் 16:17. மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனம். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர். அப்போ 2 வகையில இந்த கிஃப்ட் ஒர்க் அவுட் ஆகும். 2மே பரிசுத்தா எல்லாம் ஒரே கிஃப்ட் தான், பரிசுத்தாவியோட கொடைகள் தான். ஆனா 2 வகையில நம்ம அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஒன்று, ஆவியானவர்ட்ட நம்ம கேட்கிறோம், ஆவியானவர் நமக்கு அவர் விருப்பப்பட்ட கொடையை கொடுக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், அதுக்கு ஆவியானுடைய விருப்பம். ஏன் கொடுத்தார், ஏன் கொடுக்கல நம்ம கேள்வி கேட்க முடியாது. எதனால கொடுத்தாருன்னு கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். கடவுளுடைய திட்டம் எதுன்னு நமக்கு தெரியாது. சில நேரத்துல கிடைக்கும், சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது. பல வருடங்களாக அந்நிய பாஷை பேசியும் சிலர் பேசாம இருக்கிறான். ஆனா 2வது மெத்தட் மார்க் 16:17 பாக்குறோம். என்னை விசுவசிப்பவர்கள் பின்வரும் அடையாளங்களை செய்வார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் விசுவசித்தீர்களா அந்நிய பாஷை பேச முடியும், பரவச பேச்சை ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்ப 2வது மெத்தட் விசுவாசத்தினால் வல்லமையை பெற்றுக்கொள்வது. கடவுளின் ஒவ்வொரு கொடைகளையும் விசுவாசத்தினால் நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய அனைத்து ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். எபேசியர் 1:3 என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையாம் கடவுள் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும். அப்ப எல்லாருக்குள்ளாவும் எல்லா கிஃப்டும் இருக்குது. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். ஞானஸ்தானம் வாங்கின ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளாகவும் அனைத்து ஆவிக்குரிய கொடைகளும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப ஆவியானவர்ட்ட ஜெபிக்கும் போது என்ன பண்றாரு? இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு பில்டிங்ல ஒரு டிஷ் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, காமன் டிஷ் ஃபார் த ஹோல் பில்டிங். ஓகேங்களா? அது ஒரு 100 சேனல் இருக்கு, டிவி சேனல்.
நீங்க ஒரு டிவி வாங்குறீங்க, டிஷ் ஏற்கனவே இருக்கு, இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறீங்க. அப்போ அந்த டிஷ் இன்ஸ்டால் பண்ணவரை கூப்பிட்டு சொல்றீங்க, என்னுடைய டிவிய கொஞ்சம் டியூன் பண்ணி குடுங்கன்னு சொல்றீங்க. அவர் வந்து ஒரு 10, 12 சேனல், ஒரு 10 சேனல நீங்க சொன்ன சேனல்லாம் டியூன் பண்ணிட்டு போறாரு. பிரைஸ் தி லார்ட். இது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கொடைகள ஆக்டிவேட் பண்ற மாரி. நீங்க ஒண்ணும் பண்ணல. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற கொடைய ஆக்டிவேட் பண்றார். இந்த எப்படி ஒரு டிஷ் இன்ஸ்டால் பண்றவர் வந்து டியூன் பண்ணி குடுத்துட்டு போறாரோ, அதே போல. பக்கத்து வீட்ல ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு அந்த டிஷ்காரர கூப்பிடுறாரு. டெய்லி ஃபோன் பண்ணி பாரு, டிஷ்காரரு வர மாட்டேங்கிறார். அவரு என்ன பண்றாரு? மேனுவல் எடுத்து ஃபுல்லா படிச்சுட்டு, அவருக்கு என்னென்ன சேனல் வேணுமோ அவரே டியூன் பண்றாரு. இதுல எது கஷ்டம்? டிஷ் இன்ஸ்டால் பண்ணவர வச்சு டியூன் பண்றது ஈஸியா? நம்மளா மேனுவல் படிச்சு டியூன் பண்றது ஈஸியா? டெஃபினட்டா டிஷ் இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு எப்படின்னு தெரியும். அவங்க வந்து பண்றது ரொம்ப ஈஸி தான். ஆனா, ஒவ்வொரு முறையும் நம்ம அவர கூப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அவர் எப்போ வருவாருன்னு தெரியல. மேனுவல படிச்சு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நெனச்ச சேனல் 100 சேனலையும் உங்களால ஓப்பன் பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். ஃபெய்த்ல ஆப்பரேட் பண்றது செகண்ட் மெத்தட். நம்மளே மேனுவல பைபிள படிச்சு, பைபிள்ல இப்படிலாம் இருக்குது. இத வச்சு நம்ம கத்துக்கிட்டு, நம்மளே ஒவ்வொரு கிஃப்ட்டா ஆப்பரேட் பண்றது. இதுதான் விசுவாசத்தில் கொடைகளை நாம் ஆக்டிவேட் பண்ற மெத்தட். புரியுதுங்களா? இன்னொன்னு ஆவியானவர் நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு கிஃப்ட்ட குடுங்க. அவரு எப்ப டைம் இருக்கோ, அவருக்கு எப்ப பிடிச்சிருக்கோ, எது பிடிச்சிருக்கோ அத மட்டும் ஓப்பன் பண்ணி குடுத்துட்டு போறது. அப்ப 2 வகையிலும் நாம் கிஃப்ட்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா நீங்க பைபிள படிச்சு இறை வார்த்தையை விசுவசித்து நீங்களா ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா, எல்லா கிஃப்ட்டையும் ஆக்டிவேட் பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்போ ஃபெய்த்ல நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது எல்லோரும் அந்நிய பாஷை பேச முடியும். அதுதான் ஃபெய்த்ல போறதுக்கும், ஜஸ்ட் நம்ம பிரேயர்ல போறதுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம கடவுளை கேட்கறது தப்பு கிடையாது. ஆனால் கடவுள் உங்களுக்கு என்ன குடுத்திருக்காரோ, அந்த பல காரணம் அது கடவுளுக்கு தான், ஆவியானவருக்கு தான் தெரியும். எதனால ஒரு சிலருக்கு டிலே பண்றாருன்னு நமக்கு தெரியாது. அவரு டிலே பண்ணல. சில நேரத்துல நம்மளுடைய மனசு தான் அத பிளாக் பண்ணுது. நம்மளுடைய அறியாமை அந்த கொடைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்குது. கடவுள் உண்டு. அந்நிய பாஷை கொடைகளை பொறுத்தவரைக்கும் கடவுள் எல்லா பிள்ளைகளும் தன்னோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்ப நம்மளுக்கு அந்த பேச்சு தடைப்படுதுன்னா, நம்முடைய சிந்தனையில் உள்ள தவறான ஒரு சில எண்ணங்கள் தான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? ஏன்னா இது 2ம் மிக முக்கியம். இந்த 2 வகையிலும் ஆப்பரேட் பண்ண முடியும்ன்றது நமக்கு தெரியணும். 2வது வகையில எல்லோருக்கும் ஆப்பரேட் பண்ண முடியும்ன்றது நமக்கு தெரியும் பொழுது, இந்த பிரச்சனை இருக்காது. நம்ம ஒவ்வொருவரும் இந்த கொடையை பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே. இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். இது கேட்கும்போது ஒரு சிலருக்கு ஷாக்கா இருக்கும். ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. நீங்க பைபிள நம்ம படிச்சுட்டு கொஞ்சம் அப்படி வெளியில வந்து நீங்க பைபிள பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எங்கேயாவது பரிசுத்த ஆவியுடைய கொடைகளை பற்றி அதிகம் பேசியிருக்கிறாரா? மொத்த நற்செய்தியில் ஜீசஸ் பரிசுத்த ஆவி கொடையை பற்றி எங்கேயும் அதிகமா பேசல. கடைசியில யோவான்ல வரும்போது பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறார். இல்லையா? ஆவியானவர் வருவார், உங்களுக்கு எல்லாம் கத்துக் கொடுப்பார், உங்களை ஆழ்ந்த சத்தியத்துக்குள் நடத்துவார், எனக்கு விட்னஸ் பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள சொல்றார். பரிசுத்த ஆவியோட கொடைகளை பற்றி ஆண்டவர் எங்கேயும் அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணல. இல்லையா? அதனால பரிசுத்த ஆவி கொடை முக்கியம் இல்லன்னு நான் சொல்ல வரல. அதை விட முக்கியம், ஜீசஸ் உடைய ஃபுல் நற்செய்தி பார்த்தீங்கன்னா, ஃபெய்த் தான் ஃபோக்கஸ் பண்றார். ஃபெய்த் அண்ட் லவ். இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசமும் அன்பும் மிக மிக முக்கியம். கொடைகள் விசுவாசம் இல்லாதவங்களுக்கு தான் கொடை அதிகமா தேவை. நான் சொல்லும்போது கொஞ்சம் உங்களுக்கு டவுட்டா இருக்கும். கேர்ஃபுல்லா கவனிங்க. நீங்க சின்ன பிள்ளை எழுதின ஃபுல் புக் எடுத்து பாருங்க. திருத்துதர் பணியா இருக்கட்டும், ரோமரா இருக்கட்டும், கொரிந்தியரா இருக்கட்டும், எபேசியர், கொலோசியர் எல்லாத்தையும் நீங்க படிச்சு பாருங்க. நீங்க மொத்த சின்ன பிள்ளை எழுதின புத்தகத்தில் கொடைகளை பற்றி கொரிந்து சபையில மட்டும்தான் அதிகமா பேசுறார். மற்ற சபையில எங்கேயும் கொடைகளை பற்றி அவர் பேசவே இல்லை. முழுக்க முழுக்க விசுவாசமும் அன்பும் தான் பேசுறார். 75% விசுவாசத்தை பற்றி தான் பேசுறார். அடுத்த 25% அன்பை பற்றி பேசுறார். கொடைகளை பற்றி வேற எந்த சபையிலும் பேசல. அவர் பேசுறது முக்கியமா கொரிந்து சபையில. காரணம் என்ன? நீங்க இத்தனை திருச்சபையில பாத்தீங்கன்னா, அவர் எழுதின எல்லா புத்தகத்திலும் பாத்தீங்கன்னா, எந்த திருச்சபை நல்ல வளர்ச்சி அடைந்திருந்தது, எது பரிசுத்தம் இல்லாம இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கொரிந்தியர் சபை தான். கொரிந்தியர் திருச்சபை தான் அதிக பரிசுத்தம் இல்லாத ஒரு சபை. அசுத்தமான காரியங்கள் நடந்த சபை. அங்கதான் அவர் பயங்கரமா கண்டனம் பண்றார். ஒரு மனிதனை சர்ச்சை விட்டு வெளியில தூக்குங்கன்னு சொல்றார். ஒருத்தனை சாத்தானுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றார். பெண்கள் பண்ண தப்ப கண்டிப்பாக அங்க
சொல்லி சொல்லி காமிக்கிறார். நிறைய கட்டுப்பாடுகளை போடுறார். சோ மற்ற எல்லா திருச்சபையும் கம்பேர் பண்ணும்போது கொரிந்து சபையில தான் அதிக கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது, அதிக பாவம் இருந்தது. அப்போ விசுவாசம் குறைவாக இருந்தது. அதனாலதான் அந்த சபையில ஆண்டவர் அதிகமான ஒரு கொடைகளை கொடுத்து அட்லீஸ்ட் உள்ள வாங்கன்னு சொல்றாரு. விசுவாசம் இருக்கும் பொழுது எல்லா கொடையும் ஒர்க் அவுட் ஆகும். சரி, மறுபடியும் நீங்க இதை பாருங்க, நற்செய்தியை பாருங்க. பேதுரு தண்ணீர் மேல் நடக்கும்போது அவர் பரிசுத்தாய் அபிஷேகத்தை பெற்றிருந்தாரா, பெற்றிருக்கலையா? ஓகே, நான் ஒரு சின்ன போல் எடுக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். நம்ம இதை நிறைய நேரத்தில் எடுத்து பார்க்கறதில்ல. ஓகே, ஒரு சின்ன ஒரு போல் போடுறேன். பேதுரு தண்ணீர் மேல் நடக்கும் பொழுது பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றிருந்தாரா, இல்லையா? தயவுசெய்து ஓட் போடுங்க பார்க்கலாம். ஓகே, பேதுரு தண்ணீர் மேல் நடக்கும் பொழுது பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றிருந்தாரா, இல்லையா? குட். 23 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய 62% தான். நம்ம இந்தியன் எலெக்ஷன் மாதிரி ஆகி போச்சு. நிறைய பேர் ஓட்டு போடல. ஏன் டிஸ்பிளே ஆகலையா, இல்ல வேற ஏதாவது இஷ்யூன்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஐ வில் க்ளோஸ் இட். ஓகே, ரிசல்ட் பாத்தீங்கன்னா, ரிசல்ட் தெரியுதா? 50% வந்து ஆமான்றீங்க, 50% இல்லைன்றீங்க. அப்ப நம்மளுக்குள்ளே ஒரு தெளிவு இல்லை அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, நம்ம இது தெளிவா தெரிஞ்சுக்கிறது நல்லது. பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு திருத்துதர்களுக்கு பெந்தெகோஸ்து அன்னைக்கு தான் முழுமையா கிடைக்குது இல்லையா? பரிசுத்தாவின் வல்லமை இயேசு கிறிஸ்து போன அப்புறம் தான் பரிசுத்தாவின் முழுமையாக இறங்கி வருகிறார். எல்லார் மேலேயும் அபிஷேகம் வந்து பெந்தெகோஸ்து அன்னைக்கு தான் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ பேதுரு தண்ணீர் மேல் நடக்கும்போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நடக்கல. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை மேல் நம்பிக்கை வச்சு நடக்கிறார். ஃபெய்த்ல தான், விசுவாசத்தினால் அவர் நடக்கிறார். கடவுள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே அது நீர் என்றால் நானும் நடந்து வர்றதுக்கு ஒரு கட்டளை கொடுங்க என்றார். அப்ப ஜீசஸ் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லலையா, வா. அந்த வா என்ற ஒரு வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்து தண்ணீர்ல நடக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ஒரு சொல், ஒரு லெட்டர் தான் அது இல்லையா? வான்னு சொன்ன அந்த ஒரு லெட்டரை நம்பி தண்ணி மேல அவரால் நடக்க முடிஞ்சது. ஏன்னா அந்த வார்த்தையின் வல்லமை அப்படி. அப்ப ஜீசஸ் இதுக்குதான் பயிற்சி கொடுக்கிறார். ஒவ்வொரு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஜீசஸுடைய வார்த்தையை நம்பி அற்புதங்கள் செய்யறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பயிற்சி கொடுத்தார். பேய்களை ஓட்டுறது, நோயை குணப்படுத்துறது என்ன சொல்றாரு? இந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று கொண்டு போய் செய்யுங்கன்னு சொல்லல. நான் என்னுடைய பெயரால் பேய்களை ஓட்டுங்கள், நோய்களை குணமாக்குங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மேலும் அவருடைய வார்த்தை மேலும் நம்பிக்கை வைக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து முழு ட்ரைனிங், அவர் 3 வருஷம் ட்ரைனிங் அதுக்கு தான் கொடுக்குறாரு. அதுல ட்ரெயின் ஆன அப்புறம் குடைகளை ஆப்ரேட் பண்றது ரொம்ப சிம்பிள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்போ பிணித்திருக்கும் கொடை ஒருத்தருக்கு இருக்குது. பிணித்திருக்கும் கொடையை ஃபெய்த்ல ஒருத்தர் ஆப்ரேட் பண்றார், கொடையா ஒருத்தர் ஆப்ரேட் ரெண்டுலயும் இதே ரெண்டு வகையில் ஆப்ரேட் பண்ண முடியும். சரி, கேர்ஃபுல்லா கவனிக்கணும், அப்பதான் உங்களுக்கு இதுல குழப்பம் வராம இருக்கும். பிணித்திருக்கும் கொடை எப்படி நம்ம அந்நிய பாஷை, பரவச பேச்சை 2 வகையில நம்ம செயல்படுத்த முடியுமோ, ஒன்று விசுவாசத்தின் மூலம் செயல்படுத்த முடியும். அதுல எல்லாருக்கும் அதை யூஸ் பண்ண முடியும். கிஃப்டா ஆவியானவர் கொடுக்கும் போதும் அதுல இருந்து நம்ம செயல்படுத்த முடியும். அதே போல குணமளிக்கும் வல்லமையும் கொடையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவர் டைரக்டா ஒருத்தருக்கு குணமளிக்கும் வல்லமையை கொடுக்க முடியும். அதே போல விசுவாசத்தினால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த கொடையை பயன்படுத்த முடியும். அப்ப ஃபெய்த்ல போகும்போது எல்லா கிறிஸ்தவர்களும் குணமளிக்கும் வல்லமையை செயல்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப எது பெட்டர்? கிஃப்ட்டுக்காக வெயிட் பண்றது பெட்டரா, ஃபெய்த்ல போறது பெட்டரா? ஃபெய்த்ல போனா 100% ரிசல்ட் கேரண்டீட். நான் சொல்றது புரியுதுங்களா? ஜீசஸ் அதுதான் ஃபோக்கஸ் பண்ணாரு. ஈவன் சின்னப்பரும் பாத்தீங்கன்னா அதுதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அவங்க ஃபெய்த் அண்ட் லவ் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு சில மக்கள் சரியா அதை ரிசீவ் பண்ண முடியல, அந்த இடத்துல கொடையை பற்றி அதிகமா பேசி கொடையை கொடுக்குறாங்க. அதுக்காக நான் கொடை வேண்டாம்னு சொல்லல. அதை விட முக்கியம் விசுவாசமும் அன்பும். இது 2 இருக்கும்போது நீங்களே எல்லா கொடையும் ஆப்ரேட் பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பரிசுத்தாய் உங்களுக்கு கொடையை கொடுக்கணும் நீங்க ஜெபிக்கும் பொழுதும் விசுவாசம் இருந்தனா உங்க ஜெபம் உடனே கேட்கப்படும். சோ எல்லாத்துக்கும் மூல காரணம் விசுவாசமும் அன்பும். அப்ப 2 வகையில இந்த குணமளிக்கும் வல்லமையை நாம் செயல்படுத்த முடியும். அதே போல அந்நிய பாஷையும் 2 வகையில் நாம் செயல்படுத்த முடியும்.
அதனாலதான் சொல்றேன், ஒரு சபையில் அனைவரும் அந்நிய பாஷை பேச முடியும். ஒன்று, விசுவாசத்துல நம்ம பயிற்சி செய்யும் பொழுது அது செயல்படும். அப்ப அந்நிய பாஷைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா? இது நிறைய பேருக்கு ஒத்துக்க முடியல. அப்போஸ்தலர் அப்படி பண்ணல, நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க? ஃபெய்த்ல நீங்க ஆக்டிவேட் பண்ணா பிராக்டிஸ் சொல்லிக் கொடுக்க முடியும். இப்ப குணமளிக்கும் வல்லமை நம்ம நம்ம பிரேயர் குரூப்ல நிறைய பேர் ஒரு அட்லீஸ்ட் 20 பேர் இப்போ ஹீலிங் பிரேயர் பண்றோம். உடனே ஸ்பாட்ல ஹீல் ஆகுது. இப்ப நம்மளால ட்ரைனிங் கொடுக்க முடியுதா முடியலையா? முடிந்தது இல்லையா? கிஃப்ட்டும் ஷேர் பண்ண முடியும். ஆனா எல்லாருக்கும் கிடைக்குமான்றது கேரண்டி கிடையாது. ஆனா விசுவாசத்தில் நம்ம பயிற்சி செய்ய முடியும், மற்றவர்களையும் பயிற்றுவிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஜீசஸ் அதான் பண்ணார். ஜீசஸ் விசுவாசத்தில் மக்களை பயிற்றுவித்தார். குறிப்பா அப்போஸ்தலருக்கு அவருக்கு விசுவாச பயிற்சி தான் கொடுத்தார். ஆனா அவங்க ஃபெயிலியர் ஆனாங்க. ஒரு சில நேரத்துல ஜெயிச்சாங்க. ஆனால் ஆவியானவர் வல்லமை வரும்பொழுது அவர்களால் தொடர்ந்து அதில் செயல்பட முடிந்தது. அப்போ பேசிக் ட்ரைனிங், ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரைனிங், விசுவாசத்தை எப்படி நாம் பயிற்சி செய்வது, கடவுளுடைய அன்பை எப்படி நம்ம வெளிப்படுத்துவது, இது 2 தான் முக்கியமான பேஸ். அது கூட பரிசுத்தாவின் வல்லமை செயல்படும் பொழுது நம்ம பூரணமாக ஆவியில் நிரம்பியவர்களாக இருப்போம். ஃபெய்த்லயும் லவ்லயும் நம்ம ட்ரெயின் பண்ணாம ஆவியிட கூட வரும் பொழுது உங்களால முழு வல்லமையோடு செயல்பட முடியாது. அதே நேரத்தில் வெறும் ஃபெய்த்ல நல்லா நான் பண்ணியிருக்கேன், அன்புல நான் பிராக்டிஸ் பண்றேன், ஆனா பரிசுத்தாவிட அபிஷேகம் எனில் வெளிப்படலைன்னா அப்பவும் ஃபுல்லா செயல்பட முடியாது. நான் சொல்ற வித்தியாசம் புரியுதா? கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட், கேர்ஃபுல்லா புரியலன்னா தயவு செய்து கை தூக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. நான் எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால யாருக்காவது புரியலன்னா தயவு செய்து சொல்லுங்க. புரிந்ததா புரியலையா? புரிந்தவர்கள் ஆம் என்று சொல்லுங்க, புரியலன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இதுல நாட் ஷுர்னு போட வேண்டாம். உங்களுக்கு புரிஞ்சதா புரியலையான்னு உங்களுக்கு தான் தெரியும். ஓகே. இதுலயும் ஒரு 40% மக்களுக்கு புரியல. ஆஹா. Then we have to repeat once again. Good. Okay. கிட்டத்தட்ட 30% மக்களுக்கு இன்னும் இதனுடைய டிஃபரன்ஸ் புரியலன்றீங்க. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஸ்லோவா போலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது நம்மளுக்கு தெளிவா தெரியணும். ஏன்னா இது தெரியலன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். Praise the Lord. Hallelujah. See, நமக்குள்ளாக எல்லா கொடைகளும் ஆவிக்குரிய கொடைகள் ஞானஸ்தானத்தின் போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஆவிக்குரிய கொடைகளும், தீர்க்க தரிசன வரம், குணமளிக்கும் வரம், அந்நிய பாஷையில பேசுற வரம், எல்லாம் நீங்க இப்ப 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 9 ஆவிக்குரிய வரங்கள் இருக்குது. எஸ்ஐயாவுல 11வது அதிகாரத்துல 1-2 வசனங்களை பாத்தீங்கன்னா 7 ஆவியின் கொடைகள் இருக்குது. அப்போ எல்லா கொடையும் கடவுளுக்குள்ள இருக்கிற எல்லா ஆவிக்குரிய அனைத்து கொடைகளும் நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இத 2 வகையில நாம் அதை வெளிக்கொண்டு வரலாம். ஒன்று, நம்ம ஜெபிக்கலாம். விசுவாசத்தோடு பரிசுத்தாவிட்ட கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ள இருக்கிற ஏதாவது ஒரு கொடையை ஆப்ரேட் பண்ணி ஓபன் பண்ணி விடுறார். அதான் நடக்குது. நம்ம நிறைய பேர் நினைச்சிருக்கோம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் மேல இருந்து நம்மளுக்கு கொடையை கொடுக்குறாருன்னு சொல்லி. அப்படி கிடையாது. அது பெந்தகோஸ்து அன்று முதல்ல பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால அவர் மேல இருந்து அக்னி வடிவத்துல இறங்கி வரார். நமக்கு ஞானஸ்தானத்திலே எல்லாம் உள்ள வந்துட்டார். எல்லா கொடைகளும் உள்ளதான் இருக்குது. அப்போ ஒரு சேனலை ஓபன் பண்ணி விடுற மாதிரி ஆவியானவர் ஒரு சில சேனல் நம்மளுக்கு ஓபன் பண்ணி விடுறார். ஒரு சிலருக்கு அந்நிய பாஷை கொடையை ஓபன் பண்ணி விடுறார். ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசன கொடையை ஓபன் பண்ணி விடுறார். ஒரு சிலருக்கு 4-5 கொடையை அவரே ஜெபிக்கும் பொழுது ஓபன் பண்ணி விடுறார். ஒரு சிலர் மிகுந்த ஆர்வமோடு கேட்கும்போது அவங்களுக்கு 9 கொடைகளையும் ஓபன் பண்ணி விடுறார். யாருக்கு ஓபன் பண்றார், எதுக்கு ஓபன் பண்றான்றது பரிசுத்தாவுடைய சொந்த விருப்பம், கடவுளுடைய விருப்பம். அதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. Praise the Lord. Hallelujah. இன்னொன்று, விசுவாசத்தினால் நம்மளால ஒவ்வொரு கொடையையும் ஆப்ரேட் பண்ண முடியும். அது உதாரணமா நம்ம குணமளிக்கும் வரவத்தை சொன்னேன். நம்ம பிரேயர் மீட்டிங் இப்ப இங்க இருக்கிறவங்களே கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் ஜெபிக்கும் பொழுது ஸ்பாட்ல மற்றவங்களுக்கு குணமாகிறது. அது எப்படி அவங்களுக்கு வந்தது? இது ஒரு கொடையா வரல. விசுவாசத்தின் அடிப்படையில் அதை நம்ம ஓபன் பண்ணி ஆப்ரேட் பண்றோம். அதை ட்ரைன் பண்ணி கற்றுக் கொடுத்து, நானும் அதை கற்றுக்கொண்டேன், மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அதை ட்ரெயின் பண்ணும்போது மற்றவங்களால அதை செயல்படுத்த முடிகிறது. சோ ஃபெய்த்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஒவ்வொரு கொடையும் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட்.
இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு முதல்ல புரியுதா? இது தெரியணும். இதுக்கு அடுத்ததான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும் நம்ம. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு சிலர் இல்லைன்றாங்க. ஓகே, ஒண்ணு புரியுதான்றது ஒரு கொஸ்டின், இன்னொன்னு உங்களை ஏற்றுக்கொள்ள முடியுறதான்றது ரெண்டாவது ஒண்ணு. டெஃபினட்டா இது உங்களுக்கு புரியும். ஏற்றுக்கொள்ள முடியல நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. இறை வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுது இல்லையா? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல கொடைகளாக கொடுக்கப்படுகிறது. மார்க் 16:17ல என்னை விசுவசிப்பவர்கள் இந்த இதெல்லாம் செய்ய முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து விசுவசிக்கிறவங்க எல்லாரும் இந்த கொடைகளை எல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியும். குணமளிக்கும் வல்லமை எந்த கொடையா இருந்தாலும் சரி. ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்குள்ளதான் இருக்குது. விசுவசிக்கும் பொழுது நம்மால் ஒவ்வொரு கொடைகளையும் ஆப்ரேட் பண்ண முடியுது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே, இப்போ நீங்க ப்ரீ டிஃபைன்டா மைண்ட்ல ஒரு இது வச்சுட்டு இல்ல அதுக்கு ஆவியானவர் கொடுத்தாதான் செயல்படுத்த முடியும்னா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. 2 வகையில் ஆப்ரேட் பண்ண முடியும். இஃப் யூ பிலீவ், பிராக்டிஸ் பண்ணா முடியும்னா டெஃபினட்டா முடியும். பிகாஸ் பைபிள் சேஸ், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது மிக தெளிவாக, என்னை விசுவசிப்பவர்கள். இப்போ உங்களால அது பண்ண முடியலன்னா நம்முடைய விசுவாசத்துல ப்ராப்ளம். நம்ம விசுவாசத்தை சரி செய்யும் பொழுது எந்த கொடையையும் நீங்க கற்றுக்கொள்ள முடியும், ட்ரெயின் பண்ண முடியும், மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. குட். ஓகே, விசுவாசிக்கிறவங்க இந்த கொடை எல்லாருக்கும் ஆப்ரேட் ஆகும். and I will teach you how to do it. அதுக்கு முதல்ல உங்க மனசுல இருக்கிற இறை வார்த்தைக்கு முரண்பாடான எண்ணங்களை நம்ம எடுத்து போகணும். அது ரொம்ப முக்கியம். கிளியர்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலாம். அப்போ 2 வகையில் இந்த கொடைகளை நாம் ஆப்ரேட் பண்ண முடியும். அதை மட்டும் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 2வது வகையில நீங்க விசுவாசத்துல ஆப்ரேட் பண்ணும்போது எல்லோருக்கும் அதை எல்லாராலும் பேச முடியும். அப்போ பரவச பேச்சு பேசுறது ஒரு ஆன்மீக வளர்ச்சியுடைய ஒரு அடையாளமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா சிலர் சொல்றாங்க, சில மக்கள் என்ன பண்றாங்க, அந்நிய பாஷையில பேசினாதான் நீங்க ஆவியில நிரம்பினவங்க, பரிசுத்த ஆவியில வளர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. பட் அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. நம்ம திருச்சியில எத்தனோ பேரு ஸ்பிரிச்சுவலி ரொம்ப மெச்சூர்ட், ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஆனா இந்த கொடை மேல அவங்களுக்கு ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால அவங்க பேசாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால நம்ம ஒருத்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமா வளர்ந்திருக்கிறார், வளர்ந்திருக்கல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கொடை மிக மிக அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு மிக அவசியமான ஒரு கொடை. அது முக்கியம். நம்ம கடைசியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு கொடை என்று. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே, இன்னொரு இது பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல புனித சின்னப்பர் அந்த முழு அதிகாரமே இந்த பரவச பேச்சு பற்றி தான் பேசுறார். கிட்டத்தட்ட அதுல நிறைய மக்களை பற்றி குறை சொல்றார். குறிப்பாக சர்ச்ல எல்லாம் அந்நிய பாஷை பேசுறதை பற்றி குறை சொல்றார். இப்ப இதையும் பிளைண்டா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, சர்ச்ல அந்நிய பாஷை பேசக்கூடாது, வீட்டுலதான் பேசணும். அப்ப நம்மளுக்கு அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கணும். இந்த 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, புனித சின்னப்பர் அந்நிய பாஷை பேசுறதுல உள்ள பிரச்சனை எல்லாம் சேர்ந்து பேசும்போது என்ன பிரச்சனை ஆகுது, அடுத்தது இதை விட முக்கியம் தீர்க்க தரிசன வரத்தை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. தீர்க்க தரிசன வரம் மிக முக்கியமானது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தொடக்க நிலையில இருக்கும்போது முதல்ல இந்த அந்நிய பாஷையை பேசுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆனா அவர் பப்ளிக்ல பேசுறதை இங்க வேண்டான்னு சொல்றாரு. முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர் அந்நிய பாஷையில பிரைஸ் பண்றதையோ துதிக்கிறதையோ குறை சொல்லலாங்க. அந்நிய பாஷையில் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. புரியுதுங்களா? அந்நிய பாஷையில தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அப்போ அந்நிய பாஷையில நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லும் போது பக்கத்துல யாரும் அதுக்கு விளக்கம் சொல்லுவர்கள் இல்லாமல் இருக்கும்போது நீ சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்றாரு. அதுல யாராவது விளக்கம் சொல்றவங்க இருந்தா மட்டும் தீர்க்க தரிசனம் ஒருத்தர் சொல்லும் போது விளக்கம் சொல்லி முடிச்ச அப்புறம் அடுத்தவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, சில மக்கள் அந்நிய பாஷையில பேசும் பொழுது ஓகே, அது இப்ப நம்ம பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணும்போது நம்ம துதிக்க சொல்றோம். துதிக்க சொல்லிட்டு ஓகே நிறுத்துங்கன்னு சொல்லும்போது எல்லாம் நிறுத்துறோம். இப்போ 4-5 பேர் அந்நிய பாஷையில துதிச்சுட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்றவர் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்க மாதிரி ஆயிடும் இல்லையா? கேட்டா சிலர் என்ன சொல்லுவாங்க, ஆவியானவர் என்ன அப்படியே கொண்டு போயிட்டாரு பிரதர். அது சரியான ஒரு விளக்கம் அல்ல. பரிசுத்த ஆவியின் தூண்டுதல் எல்லாமே நம்ம எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்ப ஸ்டாப் பண்ண முடியும். அது தீர்க்க தரிசனமா இருந்தாலும் சரி, பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்பா இருந்தாலும் சரி, துதியா இருந்தாலும் சரி,
ஆவியில் நாம் நிரம்பி பேசும் பொழுதும் சரி, எல்லா ஆவிக்குரிய வெளிப்பாடுகளும் ஆவியானவர்களால் நம் நிரம்பி பேசும் பொழுதும் நம்ம எப்போ ஸ்டாப் பண்ண நினைக்கிறோமோ அப்ப ஸ்டாப் பண்ண முடியும். ஆவியானவர் இப்ப உங்க கட்டுப்பாடுக்குள்ள இருக்காரா? அப்படி கிடையாது. ஆவியானவர் நம்ம கட்டுப்பாடு இல்லாம பேச போறது கிடையாது. ஆவியானவர் உந்துதலை தான் கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். அந்நிய பாஷை என்பது பரிசுத்த ஆவியானவர் தூண்டுதல் பண்றார். ஆனா பேசுறது நம்ம தான். பரிசுத்த ஆவியானவர் அவரா போய் பேச போறது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அவரா பேசினாருன்னு நம்ம கண்ட்ரோல் இல்லாம பேசுறோம்னு அர்த்தம். அப்படி கிடையாது. அந்த உந்துதலை கொடுப்பது அவர். ஆனால் பேசுவது நம்ம தான். நம்ம நினைச்சா எப்ப வேணா ஸ்டாப் பண்ண முடியும், நினைச்சா எப்ப வேணா பேச முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இது நமக்கு தெளிவா தெரியணும். இல்ல நான் ஆவியில எனக்கு ஃபில் ஆயிட்டேன் பாரு, அதனால எனக்கு கண்ட்ரோல் இல்லாம நான் போயிட்டேன், ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணிட்டேன். அப்படி நம்ம கண்ட்ரோல் இல்லாம பேசணும்னா அது பரிசுத்த ஆவியுடைய பேச்சு கிடையாது. வேற ஏதோ ஆவி பேசுதுன்னு அர்த்தம். நல்லா கேர்ஃபுல்லா கவனிக்கணும். நம்ம நினைச்சும் ஸ்டாப் பண்ண முடியலன்னா அது ஹோலி ஸ்பிரிட் கிடையாது. இட் இஸ் நாட் ஹோலி ஸ்பிரிட். யாருக்காவது அப்படி ஒரு அனுபவம் இருந்தா தயவு செய்து நம்ம ஜெபக்குழு நண்பர்கள் அணுகுங்க. பேசுறேன் நிறுத்த நினைச்சா நிறுத்த முடியல, எனக்கு ஆவியானவர் அப்படியே பேச வச்சுட்டாரு, என்னால ஸ்டாப் பண்ண முடியலன்னா அது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் மூலியமா நம்ம பேசும் பொழுது அவர் அந்த he gives the utterance மீன்ஸ் நமக்கு ஒரு உந்துதலை கொடுப்பார். பேசுவது நம்ம தான். எப்ப நினைச்சா நம்மளால அதை ஸ்டாப் பண்ண முடியும். அதுதான் உண்மையான ஆவியில் நிரம்பி பேசுவது. Praise the Lord. Hallelujah. புனித சின்னப்பர் அங்க நிறைய கட்டளைகள் கொடுப்பதற்கு காரணம், ஒன்று லேடிஸ் பயங்கரமா டாமினேட் பண்ணாங்க அந்த குழுல. ஆண்களை அதிகமாக பெண்கள் கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. அதனால பெண்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அவர் சொல்றார். அந்த சபைக்கு மட்டும் தான் சொல்றாரு. நீங்க ஆண்களுக்கு அடங்கி இருங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா கூட ஹஸ்பண்ட் போய் வீட்டுல போய் கேளுங்க, இங்க சபையில கேட்காதீங்கன்றார். ஏன்? அங்குள்ள மக்கள் கட்டுக்கடங்காமல் பேசுறதுனால அவர் ஒரு சில கட்டளைகளை போடுகிறார். அதனால நம்ம சபையில இங்க இருக்கும்போது லேடிஸ் டவுட் கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு தனிப்பட்ட சபையில் இருந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு புனித சின்னப்பர் கொடுத்த ஒரு அறிவுரை. அதே போல மக்கள் என்ன பண்ணாங்க, அந்நிய பாஷை பேசுறது ஒரு பெருமையா நினைச்சிட்டு எல்லாரும் இஷ்டத்துக்கு ஒரு ஆர்டர் இல்லாம பேச ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல அவரு அதை தடை செய்கிறார், வேண்டாம்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம என்ன பண்றோம், அதனாலதான் என்ன பண்றோம், இந்த ஜெப வழிபாட்டுக்கு முன்பாக ஒரு 1/2 மணி நேரம் பேச சொல்றோம். இது ஏன்? ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இல்லையா? சோ ஃபெய்த்ல போகும்போது ட்ரெயின் பண்ண முடியும். நிறைய பேர் அதை ட்ரெயின் பண்ண முடியாது. இதா ஆவியானவர் பேசுறது அவ்வளவுதான், நம்ம கையில ஒண்ணும் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த 2 மெத்தட்ல எந்த மெத்தட் நீங்க ஆப்ரேட் பண்றீங்கன்றத பொறுத்து இருக்குது. நீங்க ஃபெய்த்ல ஆப்ரேட் பண்ணீங்கன்னா இட் கேன் பி ட்ரெயின், you can also train other people. Praise the Lord. Hallelujah. இருக்கு, ஒரு 4 நிமிஷம் இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்மளுடைய மாசுக்கு மட்டும் வந்துட்டு போற கிறிஸ்தவர்களை பாத்தீங்கன்னா 1% கூட அந்நிய பாஷையில பேசுறது கிடையாது. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்? We have to encourage people speaking in tongues. It's very important. ஏன்னா அதனுடைய நன்மைகளை நம்ம அடுத்த வாரம் எடுக்கலாம். எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்க்கும்போது மிக மிக முக்கியமான ஒரு கொடை. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மற்ற கொடைகளுடைய ஸ்டார்டிங் கொடை தான் கீன்னுவாங்க. இதை நம்ம பயன்படுத்த மற்ற கொடைகள் ஆட்டோமேட்டிக்கா செயல்படும். அப்படி இருக்கும்போது இதை நம்ம என்கரேஜ் பண்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக ஆர்டர் இல்லாம நான் பண்ணணும்னு சொல்ல வரல. பட் இட் கேன் பி ட்ரெயின்ட். We have to train each and everyone. Praise the Lord. Hallelujah. இப்ப ஜெப வழிபாட்டுக்கு வரவங்களை பாத்தீங்கன்னா ஒரு 30-40% நம்ம அட்லீஸ்ட் ஒரு 30% நம்ம பேசுறோம். இன்னும் நம்ம இந்த ஜெப வழிபாட்டுல எல்லாருமே பேசலாம். முடிந்த அளவுக்கு ஒரு 1/2 hour முன்னால வந்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப சிலர் பாத்தீங்கன்னா இன்னொரு டவுட் வரும். ஒரே ஒரு வார்த்தையே சொல்லிட்டே இருப்பாங்க. லன்னு சொல்லுவாங்க. இப்ப பாக்குறவங்களுக்கு இது என்ன அந்நிய பாஷை, ஒரு வார்த்தை தானே பேசியிருக்கு, அந்நிய பாஷையா? ஒரு சிலர் ஃப்ளூவெண்டா புதிய புதிய வார்த்தையில பேசிட்டே இருப்பாங்க. டைலாக் பேசுற மாதிரி பேசுவாங்க. ஆக்சுவலா 2மே அந்நிய பாஷை தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு சில குழந்தை என்ன பண்ணுது, 1 வயசு 1.5 வயசுல ஃப்ளூவெண்டா பேசுது. ஒரு குழந்தை 4-5 வயசு வரைக்கும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுது. அதனால இந்த குழந்தை பேசலன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம மனசுல என்ன நினைச்சு பேசணுமோ ஆண்டவருக்கு புரியுது, மற்றவங்களுக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? மற்றவங்க கமெண்ட் முக்கியமும் கிடையாது. யாராவது ஒருத்தருக்கு ஒரே ஒரு வார்த்தை லாலன்னு சொல்றேன், இது அந்நிய பாஷையா? நீங்க அந்நிய பாஷை விசுவாசத்தோட ஜெபம் சொல்லுங்க. அது கடவுளுக்கு புரியும் உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சாத்தானுக்கு புரியாது, ஏஞ்சலுக்கு புரியாது. பட் ஜீசஸ் knows what you are talking. Praise the Lord. இதை நினைச்சு நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா அதை டெவலப் பண்ண முடியாது. ஐயோ எனக்கு சரியா வரல பிரதர், அவங்க எல்லாம் ஃப்ரீயா பேசுறாங்க, நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்றேன். எங்க வீட்டுல ஒரு முறை நாங்க கத்தார்ல இருக்கும்போது ஒரு சகோதரி வந்து பேசினாங்க. அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசினாங்க. அந்நிய பாஷைனா கண்டினியூஸ்லி டிஃப்ரெண்ட் அந்நிய பாஷை.
அதுக்கப்புறம் திடீர்னு பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அந்நிய பாஷையில பாட்டு பாடலாம். அப்படியே சும்மா ஏஞ்சல்ஸ் பாடுன மாரி இருந்தது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு பாட்டு பாடுனாங்க. அப்போ அன்னைக்கு தான் என்னுடைய ஒய்ஃப்‌க்கு அந்நிய பாஷை கிஃப்ட் கிடைச்சது. அவங்க பக்கத்துல ஒரு ஒரு 4 பேர் பக்கத்துல இருந்து அந்நிய பாஷை போகும்போது ஒருத்தர் சும்மா இருந்து துதிச்சா கூட ஆட்டோமேட்டிக்கா அந்த கிஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால தான் நம்ம சேர்ந்து அந்நிய பாஷை பண்ண சொல்றதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். நம்ம ஊர்ல அந்த காலத்துல அயர்ன் பாக்ஸ்ல கறி வச்சு ஹீட் பண்ணுவாங்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் நெருப்பு போடுவாங்க. ஒரு கறி பத்துன அப்புறம் பக்கத்துல உள்ளது கொஞ்சம் கொஞ்சமா பத்தும். அதே மாரி தான் அந்நிய பாஷை கிஃப்ட் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 4 பேர் பேச முடிந்தது என்றால், கூட இருக்கிற 10 பேர் ஒரு 10 பேர் பேசுறாங்க, 4 பேர் நல்லா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் பேச பேச பக்கத்துல உள்ளவங்களுக்கு அந்த கிஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப அந்த சகோதரி எங்க வீட்ல வந்து பேசுன அன்னைக்கு தான் என் ஒய்ஃப்‌க்கு அந்த அந்நிய பாஷை கிஃப்ட் ஆப்பரேட் ஆயிடுச்சு. அப்ப அவங்கள கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, 1 வருடமாக டிவைன் தியான சென்டர்ல கேரளால அவங்க வாலண்டரியா ஒர்க் பண்ணாங்களாம். அதுல 6 மாசம் வெறும் லா 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 தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. நான் கேட்டேன், "என்ன சிஸ்டர் இவ்ளோ பியூட்டிஃபுல்லா அந்நிய பாஷை பேசுறீங்கன்னு?" வேற 6 மந்த் நான் வெறும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. ஆனா 6 மந்த்க்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாளு பயங்கரமா பியூட்டிஃபுல்லா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் லாங்குவேஜ்ல அவங்களால பேச முடிந்தது. அதனால யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு சொல்ல முடியுது பிரதர். ஒரே ஒரு லெட்டர் தான் சொல்ல முடியுது. வேற எதுவும் வரலன்னா கவலைப்படாதீங்க. காட் வில் தட் திடீர்னு ஒரு முறை அத ஓப்பன் பண்ணுவார். நம்முடைய அந்த மனதில் இருக்கிற தடை நீங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது ஓப்பன் ஆகும். எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் கடவுளை துதியுங்கள். கடவுள் அவருக்கு ஜீசஸ்க்கு தெரியும் வாட் இஸ் இன் யுவர் ஹார்ட். சோ அந்த விசுவாசத்தோடு நாம் துதிப்போம். இந்த கொடை மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கொடை. கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு ஸ்பெஷல் பிரிட்ஜ். அதனால எந்த காரணத்தை கொண்டு அதை ஸ்டாப் பண்ண வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.